ஐயா வணக்கங்க. என் பேர் வந்து முத்துங்க. முத்து பூசாரி. நான் வந்து கொல்லிமலை ஸ்ரீ மாசி பிரியண்ணசாமி கோவில்ல வந்து அருள்வாக்கு சொல்ற பூசாரி. மாசி பிரியண்ண அருள் மூலியமா மக்கள் குறைய வந்து நான் அருள்வாக்கா அருவாமேது ஏறி நின்று அருள்வாக்கா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வரேன் 19 வருஷமா. இந்த மாசி பிரியனுடைய சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ற பக்தர்களுக்கு வந்து எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி அவங்க கோரிக்கையை ஒரு சில நாளுக்குள்ள வந்து அவர் வந்து தீர்த்து வச்சிடறாரு. இது இன்னைக்கு இல்லைங்க, மரபு கால ஆதி காலத்துல இருந்து முன்னோர்கள் காலத்துல இருந்து இந்த விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் கடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. அது இன்னைக்கும் அது சாத்தியப்பட்டு தான் வருதுங்க. எல்லா அளவு அது குறை வராது. ரெண்டு விஷயங்க இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, மூலஸ்தானத்துல வந்து காமாட்சி, மீனாட்சி, காத்தவர சுவாமி, மாசி பிரியண்ணசாமி, மாசி கருப்பண்ணசாமி 5 பேர் உள்ள வந்து பிரதானமா இருக்கிறாங்க. இந்த குடிசையில இருக்கிற மாசி பிரியண்ணசாமி அண்ணா காமாட்சியோட உட்காந்துருக்கிறாரு. அவர்கிட்ட அந்த குறையை நீங்கள் ஒப்படைக்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசை பௌர்ணமி இந்த தினங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சரியாக 11 மணிக்கு அருவாளில் ஏறி அருள்வாக்கு எல்லா மக்களுக்கும் அருள்வாக்கு 19 வருஷமாக நான் சொல்லிட்டு வரேங்க. இதன் மூலயமா வர்ற மக்கள் எல்லாமே பயனடைஞ்சிக்குவாங்க. கோயிலுக்கு வர்றவங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் அங்கே வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. அருள்வாக்கு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி கோயிலில் வந்து யாரும் காணிக்கே வாங்க மாட்டாங்க. எத்தனாயிரம் பேருக்கு சொன்னாலும் அவங்களுக்கு தர்மமாக சொன்னால் அவங்களுக்கு தர்மம் நீடிக்கும் அப்படிங்கிறது மாசி பிரியனுடைய கட்டளை. கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 கரக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க கீழே தான் இந்த கோயிலினுடைய செயல்பாடு எல்லாமே நடந்து வருதுங்க. அவங்கள மீறி எந்த விஷயமும் அந்த கோயிலில் நடக்காதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே கட்டுப்பட்டு தான் எல்லா விஷயமும் நடக்குங்க. அருள்வாக்கு சொல்கிற பூசாரி முதற்கொண்டு அவங்களுக்கு கீழே பணிப்படைஞ்சு அவங்க சொல்கிற கட்டளைக்கு முதற்கொண்டு தான் நடந்து வரணுங்க. இது இந்த கோயிலோட ஐதீகம். இப்போ நீங்கள் ரொம்ப தொலைவில் வந்து வர்றீங்க, முடியாமல் வர்றீங்க, கோயிலுக்கு மேலே ஏற முடியல சாமி, இங்கேருந்து அவ்வளோ தூரம் எங்களால் வர முடியல, அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாமக்கல்ல வந்து அண்ணா நகருங்கிற பகுதியில் வந்து நான் குடியிருந்து வரேங்க. இந்த அண்ணா நகர் பகுதியில் வந்து நீங்கள் அருள்வாக்கு கேட்குறேன்னா கோயிலுக்கு வர முடியாத பட்சத்துக்கு உங்களால் கோயிலுக்கு வர முடியல, என்னால் அவ்வளோ தூரம் வர முடியல சாமி அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே வந்து நீங்கள் அருள்வாக்கெல்லாம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 4 நாளும் அங்கே அருள்வாக்கு சொல்கிற சாமி. அங்கே வந்து கேட்குறவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்டுக்கலாம் சாமி. மற்ற நாள் பார்த்தீங்கன்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசை பௌர்ணமி மற்றது வெள்ளிக்கிழமை எல்லா தினங்களும் நான் கோயில் அருள்வாக்கு சொல்லுவேன் சாமி. அருள்வாக்கு அங்கே வந்து கேட்குறவங்களும் கொல்லிமலை மாசி பிரியண்ணசாமி அருள்வாக்கு கொல்லிமலை மாசி வாசல்லே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் கோயிலில் வந்தாலும் கேட்டுக்கலாம் சாமி. ஓகே சாமி, நன்றி. எல்லா பக்தர்களுக்கும் மாசி பிரியன் அருள் நல்லபடியாக கிடைக்கணும்னு மனமார்ந்து வேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.